வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். சற்று முன் திமுகவின் அமைச்சர்கள் திடீரென்று கட்சி மாற்றம். முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி நிலையில் இருக்கிறார். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எந்தெந்த அமைச்சர்கள்லாம் திமுகவிலிருந்து கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க, எதனால் ஆச்சிருக்காங்க, எதனால் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கிற ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு திமுகவோட அமைச்சர்கள் திடீரென்று கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க. யாரெல்லாம் கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்கன்றது இன்னும் அஃபிஷியலாக தெரியல. நிறைய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ, எம்பிக்கள் பார்த்திங்கன்னா கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு ரகசியமாக தான் அவங்க பார்த்திங்கன்னா பதிவு ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய திமுக பிரமுகர்கள், அதாவது திமுகவோட முக்கிய புள்ளிகள் எல்லாமே இந்த சர்ச்சைகளை சிக்கிட்டு வராங்க இல்லையா. இப்போ ஏவா வேலா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்முடியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா துரைமுருகன், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள், அதாவது திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் திமுகவோட முக்கிய புள்ளிகள் எல்லாமே சர்ச்சைகளை சிக்கிட்டு வராங்க. பல்வேறு கேஸில் பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டே வராங்க. இந்த நிலையில் பல்வேறு அமைச்சர்கள், ஓகேங்களா, பல்வேறு அமைச்சர்கள் கட்சி மாற்றம் செஞ்சுட்டு வராங்க. இன்னும் அஃபிஷியலாக இன்னும் யாரெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 11 அமைச்சர்கள் திமுகவோட 11 அமைச்சர்கள் கைதாகுவதற்கான நிலையில் இருக்காங்க. இந்த நிலைமையில் தான் திடீரென்று கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா. இருந்தாலும் விடப்போவதில்லை. அமலாக்கத்துறையும் சரி, போலீஸும் சரி, எந்த விதமான எல்லாம் கரெக்டாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் யாரும் தப்பிக்க முடியாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் கட்சி மாற்றம் செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கட்சி மாற்றம் செஞ்சதுனால நிறைய அடி வாங்க போகுது. நிறைய கட்சியை களைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. மீண்டும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கு முன்னாடி, அதாவது பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 2026க்கான தேர்தல் வரப்போகுது இல்லையா. அதுக்கு முன்னாடியே கூட தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா பதவி பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சிருங்க. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது. ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.